விவேகம் அகாடமி அண்ட் கெரியர் கைடன்ஸிலிருந்து அன்பான வணக்கங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனடியாக உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸோட ரிவ்யூஸ், காலேஜஸோட ரிவ்யூஸ், அது மட்டும் இல்லை நிறைய நியூ அப்டேட்ஸ் எல்லாமே நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சரி யூஸ்ஃபுல்லான சேனல் தான். ஸோ மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குமரகுரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற காலேஜை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த காலேஜ் வந்து ஈரோடில் இருக்குது. இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, இந்த கோர்ஸ் படித்தா நமக்கு எங்கெங்கே ஜாப் கிடைக்கும், என்னென்ன ஜாப் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லை இந்த காலேஜில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, ஸோ இந்த குமரகுரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் காலேஜோடைய லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த காலேஜில் பிஎஸ்சி ஹானர்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அக்ரிகல்ச்சரில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அக்ரிகல்ச்சரல் கோர்ஸ் வந்து படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸ் வந்து இந்த காலேஜில் சூஸ் பண்ணி படிக்கலாம். ஓகே, இந்த காலேஜில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராப் மேனேஜ்மெண்ட், கிராப் இம்ப்ரூவ்மெண்ட், கிராப் ப்ரொடெக்ஷன், ஹார்ட்டிகல்ச்சர், சோஷியல் சயின்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த காலேஜில் இருக்குது. ஃபேக்கல்ட்டிஸும் பார்த்தீங்கன்னா நல்லா படித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபேக்கல்ட்டிஸ் தான் இருக்காங்க. அவங்களோட ஒருத்தவங்களோட ப்ரொஃபைலுமே நீங்கள் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை இந்த காலேஜை பொறுத்தவரை பிளேஸ்மெண்ட்டும் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் காட்டியிருக்காங்க, ஒரு 100% ரிசல்ட் காட்டியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இப்போதைக்கு அந்த காலேஜில் படிச்சுட்டு ஒரு நல்ல நிலமையில தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லை அங்கே ஸ்டடீஸ்னு இல்லாமல் கரிக்குலர்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ என்எஸ்எஸ், என்சிசி, ஸ்போர்ட்ஸு, யோகா, இந்த மாதிரி கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து அங்கே இருக்குது. அதே மாதிரி காலேஜ்லேயே வந்து உங்களுக்கு ஃபார்ம்ஸ் கூட இருக்குது. அது மட்டும் இல்லை டிஜிட்டல் கேம்பஸ் கூட இங்கே அவைலபிள் தான். அதாவது இந்த எம்எஸ் டீம்ஸ், கேஓஇடி, பிளாகு, கேஸ்டர், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் கேம்பஸ் கூட இருக்குது. நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த காலேஜில் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த காலேஜை சூஸ் பண்ணலாம். காலேஜை தவிர்த்தும் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, 18 லேப் வந்து அங்கே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, மெஸ் ஃபெசிலிட்டி, ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தாலே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக கூட போய் செக் பண்ணி பாருங்கள். அட்மிஷன் டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் மட்டும் நான் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக தான் அவங்க எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலுமே அட்மிஷன் இந்த காலேஜில் வேறு எந்த காலேஜ், எந்த கோர்ஸ், எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பிஎஸ்சி ஹானர்ஸ் இன் அக்ரிகல்ச்சரில் நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ் படிப்பீங்க அப்படின்னு சும்மா ப்ரீஃபாக பார்க்கலாம். உங்கள் ஃபர்ஸ்ட் செம்முக்கு வந்து பேசிக் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் படிப்பீங்க. அதில் ரூரல் சோஷியாலஜி அண்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இன் இங்கிலீஷ், பிளான்ட் பயோகெமிஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் பார்ப்பீங்க. அடுத்த செம்முக்கு அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ், ஸோ அதுக்கு கீழே அக்ரிகல்ச்சரல் ஃபினான்ஸ் அண்ட் கோஆப்ரேஷன், பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ், ட்ரேட் அண்ட் ப்ரைஸஸ், ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் இருக்கும். தேர்ட் செம்மில் அக்ரிகல்ச்சரல் என்ஜினியரிங், அதுக்கு கீழே ஃபார்ம் பவர் அண்ட் மெஷினரி, எனர்ஜி சோர்சஸ் அண்ட் their application in agriculture, protected cultivation structures and agro processing, ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் இருக்கும். உங்கள் ஃபோர்த்து செம்மில் அக்ரிகல்ச்சரல் என்டமாலஜி, அதுக்கு கீழே ஜென்ரல் என்டமாலஜி, crop pests and their management, எக்கனாமிக் என்டமாலஜி, இந்த மாதிரி டாபிக்ஸ் இருக்கும். ஃபிஃப்த்து செம்மில் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன், அதுக்கு கீழே எக்ஸ்டென்ஷன் மெத்தடாலஜிஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜிஸ், டைமென்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன், என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் இருக்கும். உங்களுடைய சிக்ஸ்த்து செம்முக்கு அக்ரிகல்ச்சரல் மைக்ரோபயாலஜி, அது கீழே சாயில் மைக்ரோபயாலஜி, அக்ரிகல்ச்சர் மைக்ரோபயாலஜி, இந்த டாபிக்ஸ் படிப்பீங்க. செவன்த்து செம்மில் அக்ரிகல்ச்சரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுக்கு கீழே நீங்கள் படிப்பீங்க. எயித்து செம்மில் ஆக்ரோனமி, இதுக்கெல்லாம் நிறைய டாபிக்ஸ் இருக்கும். அதாவது ப்ராக்டிக்கல் க்ராப் ப்ரொடக்ஷன் 1 and 2, ஃபீல்ட் கிராப்ஸ் 1 and 2, இரிகேஷன், வாட்டர் மேனேஜ்மெண்ட், வீட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அக்ரிகல்ச்சர் தான் எனக்கு போகணும், அதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே இதில் கவர் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். அதே மாதிரி இந்த கோர்ஸ் படித்தா எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் டவுட்டே பட வேணாம். ஏன்னா அக்ரிகல்ச்சர் தான் வந்துட்டு இப்போ நமக்கு மெயின். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இல்லை நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி இன்னும் நிறைய கோர்ஸ் படித்து நீங்கள் உங்கள் நாலேஜை வளர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேலரியுமே இன்க்ரீஸ் ஆகும். நிறைய ஜாப் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது, நிறைய இடத்துல நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம். ஸோ நீங்கள் பயப்படாமல் இந்த கோர்ஸ் எடுத்து படிங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.